பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேள்வியை குறித்து பார்க்க போறோம். என்ன கேள்வி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அறியாதவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது நீங்க வந்து சர்ச்சுக்கு போறீங்க, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு வந்து எந்த ஒரு சிலையும் இல்ல, அங்க அவருக்கு ஒண்ணுமே படைக்க மாட்டீங்க, அப்ப எப்படிதான் நீங்க வந்து வழிபட்டுட்டு ஆராதிச்சுட்டு வாரீங்க அப்படின்ற அந்த கேள்வி வந்து கிறிஸ்தவங்க இடத்துல வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. என்னிடத்துல அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான பதில தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனம் கூட இருக்கு, அதை நம்ம வாசிச்சுட்டு வந்துருவோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்ப இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்றதுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரு அப்பா இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு குடிசை வீட்டுல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரே சேறு சகதியமா சாக்கடையுமா இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய வேலை வந்து வெளிநாட்டுல வந்து கிடைக்குது. உடனே அந்த அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அவர் வந்து பல வருஷமா பயங்கரமா சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்து நிறைய பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குடிசை வீட்டை வந்து மாத்தி ஒரு பெரிய ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, லேண்ட் வாங்குறாங்க, அவங்களுக்குன்னு தோட்டத்தை வாங்குறாங்க. அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு போன் வீட்டுல இருந்து வர்றதில்ல. அவங்க அம்மாவோ பிள்ளைகளும் வந்து சரியா வந்து போன் பேசுறது இல்ல. ஏன்னு சொல்லி வீட்டுல வந்து பார்க்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க பிள்ளைங்க அம்மா எல்லாம் என்ன செய்யறாங்க, ஐயோ அப்பா வந்து நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உழைக்கிறாரு, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு போட்டோ செஞ்சு நம்ம வீட்டு ஹாலில் வந்து எப்படியாவது மாட்டிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டு ஹாலில் வந்து அப்பாவுடைய போட்டோவை மாட்டுறாங்க. சரின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. சரி நம்ம அப்பாவுக்கு வந்து ஒரு போட்டோ மட்டும் மாட்டினா போதுமா, அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பா படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாலை வாங்கி போட்டுறாங்க. சரி மாலை மட்டும் போதுமா, அப்பாவுக்கு ஏதாவது வேற ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு பிடிச்ச பலகாரம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு முன்னாடி வந்து அப்பாவுக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் வந்து வச்சு அவங்கள வந்து பயங்கரமா வந்து அப்பா வந்து கொண்டாடுறாங்க. அப்பா நீங்க வந்து எங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்கீங்கப்பா, உங்களுக்கு நாங்கள் இதை கூட செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை பார்த்தே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி வந்து அவங்க அப்பாட்ட வந்து போட்டோல வந்து டெய்லி பேசிட்டு இருந்திருக்காங்க. அதனால வந்து அவங்க அப்பாட்ட வந்து போன் பேசவே மறந்துடுறாங்க. ஸோ இதனால வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சரி ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா வந்து அந்த அப்பா வந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. பயங்கரமா வந்து வெளிநாட்டு திங்ஸ் ஜாமான் வந்து நிறைய காரியங்களை வந்து கையில வச்சுட்டு வந்து போறாரு. அப்போ அவர் வீட்டுக்கு போன உடனே வாசல்ல இருந்து ஒளிஞ்சி வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஷாக் அப்படின்னா, இது வரைக்கும் ஏன் என்கிட்ட பேசல அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து அவர் வந்து நேரடியா பார்த்தாரு. பார்க்கும்பொழுது எதை பார்க்கறாரு அப்படின்னா, அப்பாவுடைய போட்டோவை பார்க்கறாரு, மாலையை பார்க்கறாரு, அது கீழே வந்து படைக்கப்பட்ட நிறைய பலகாரங்களை பார்க்கறாரு. பார்க்கும்பொழுது அப்பாவுக்கு வந்து பயங்கரமா மனசு வேதனையாகி அப்பா வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வீட்டுக்கு அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்த அந்த திங்ஸ் எல்லாம் தூர எரிஞ்சிட்டு உடனே அந்த அப்பா வந்து வேதனை தாங்க முடியாம வீட்டுக்குள்ள போன உடனே, உங்க அப்பா நான் உயிரோட இருக்கும்போது ஏன்ட்ட பேசாம என்ன மாதிரி ஒரு போட்டோ வச்சு அந்த போட்டோ கிட்ட டெய்லி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து பயங்கர மனவேதனையோடு பிள்ளைகள் இடத்துலயும் மனைவி இடத்துலயும் ரொம்ப கதறி அழுதார். அதே மாதிரி தாங்க வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் வந்து நம்முடைய தகப்பனா இருக்கிறாரு. நம்முடைய தகப்பன் வந்து உயிரோட இருக்கிறாரு. அதனாலதான் நான் வந்து உயிருள்ள தேவன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து கிளைம் பண்றாரு. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இயேசு கிறிஸ்துக்கு வந்து சிலை வைக்கல, வேற எந்த சிலையும் வணங்குறதும் இல்லை. ஸோ அதே மாதிரிதான் நீங்க வந்து இதை சிந்திச்சு பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய இருதயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களால வந்து பேச முடியும். இயேசுவே நான் உங்களை அறியணும், என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துங்கிற உண்மையான கடவுள் வந்து உங்க கூட பேசுவாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.